ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூ வந்து பாப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தேன். கட்டிட்டு சாமிகளில் போட்டு பூஜை பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டேன். வந்து வரமலட்சுமி பண்டிகை வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. பூஜை வீட்டில் எல்லா பூஜை சாமான் வந்து பூஜை ரூமு, வீடு, பாத்திரை டப்பி ஒன்று விடாமல் எல்லாம் க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து 20 மேரேஜ் ஆகி 20 வருஷம் ஆகப்போகுது. நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துலேயும் நான் சாமி கும்பிட்ருக்கேன். வரமலக்ஷ்மி சாமி கும்பிட்றது எனக்கு வந்து அது தானாகவே எனக்குன்னு அமைஞ்சுது. நானே கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆனால் வந்து அப்படியே நானே வீட்டில் வச்சு கும்பிட்டது கிடையாது. எனக்கு மேரேஜ் பண்ணும்போது நாம் அதாவது என்னோடய ஹஸ்பண்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு சொன்னாங்க இல்லையா, ஒரு ஐயர். அவர்கிட்ட நான் அதாவது ஐயர் தான் பூஜை, அதாவது எல்லா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறவங்க அந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற ஐயர்கிட்ட கேட்டு தான், சாமி நான் வரமலக்ஷ்மி பண்டிகை பண்ணலான்னு இருக்கிறேன், பண்ணலாமான்னு கேட்டேன். தாராளமாக நீ பண்ணம்மா, உனக்குன்னு அது அமைஞ்சிருக்கு. நீ வந்து அதுக்கு தான் நீ உங்கள் வீட்டிலே யாரும் கேட்காத பூஜை நீ கேட்டுட்ருக்கேன், பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் பண்ணேன். ஆனால் நான் பக்தியாக ஸ்ரத்தையாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எனக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து வீடு க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவரு, பெட்ஷீட்டு இது எல்லாமே க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வந்து எனக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு கூட தெரியல. எனக்கு சாப்பிடாம ஒரு வாய் சோறு கூட சாப்பிடாம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் இருந்துட்டு சமைச்சு சாப்பாடு போட்டு சுமங்கலிங்களுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பூஜை ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தது பூஜை தான் இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எனக்குன்னு என் மருமக வந்தால் அவளுக்கும் நான் வந்து எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து வரமலக்ஷ்மி பண்டிகைன்றது வந்து என் வீட்டிலேயே நான் வந்து யாருமே எங்கள் குடும்பத்தில் வந்து எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ வந்து பண்ண முடியுது, அதாவது நான் இந்த வருஷம் சிம்பிளாக பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அது ஃபுல்லு கிராண்டாக போகும். அதனால தான் எனக்கு தானாகவே அமைஞ்சுது. எப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் நான் வந்து விட்டுட்டேன். ஒரு 30 பேர் 25 பேர் என் வீட்டில் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு இவ்வளோ பண்டிகைன்னா அவ்வளோ கிராண்டாக நான் செஞ்சுருக்கேன். இப்போ தான் வந்து பண்ணுறது கிடையாது. அப்படி சிம்பிளாக பண்ணிட்டு போகிறேன். அப்போவும் கொஞ்சம் கிராண்டு தான் ஆகிடுது. ஏன்னா வந்து இருக்கிற ஃபோட்டோஸு அதெல்லாம் இருந்திருந்தா நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப மொபைலு மாறினனால நான் வந்து மெமோரியில் எதுவும் வந்து போட்டு வச்சது கிடையாது. எப்படின்னா அது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. இது மெமோரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கணுன்றது நான் வந்து ஆனால் இருக்கும்னு நினச்சேன். எல்லாமே மொபைலில் போயிடுச்சு. அதுதான் ஒரு பிரச்சனை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு மொபைல் உடஞ்சதுனால எல்லா ஃபோட்டோஸும் போனனால இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். வரமலக்ஷ்மி பண்டிகை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே வீடு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க. வந்து மினிமம் 9 நாளாச்சு தாயாருக்கு வந்து சாப்பிடாம இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப பக்தியாக நம்ம செய்யும்போது அந்த தாயார் நமக்காக கருணை காட்டிட்டு நமக்கு நல்லது செய்வாங்க. கஷ்டம் ஏதோ ஒரு மூலையில் கஷ்டம் வந்தால் ஏதோ ஒரு இதில் நமக்கு நல்லதும் நடக்கும். அதனால தான் வீடு சுத்தம் பண்ணி பூஜை பண்ணணும்னு நான் எப்போவுமே நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஹெல்ப்புக்கு ஒரு பொண்ணுன்னு கேட்டிருக்கேன். வரமலக்ஷ்மி பண்டிகை வேலைன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க்கான வேலை. பாத்திரம் கழுவணும், டப்பிங்கில் கழுவணும், ஷெல்ஃபுங்க துடைச்சிக்கணும், எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நான் வந்து மேலே எடுத்து வச்ச டப்பிங்க கூட பாத்திரங்களை கூட கழுவிடுவேன். அது என்னோட பழக்கம். எல்லோரும் சொல்லுவாங்க நீ வீட்டு மட்டும் சுத்தம் பண்ணிட்டு பண்ணுன்னு. என் ஃப்ரெண்டு கூட நேற்று அதை தான் சொன்னேன். நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம், எல்லோரும் அங்கே அறக்க பறக்க பூஜை பண்ணுறவங்க எல்லாம் நல்லா தாண்டி இருக்காங்க விட்றி அப்படின்னு. சரி நம்ம இவ்வளோ பக்தியாக செய்கிறோம், அதான் நான் சொன்னேன், எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நமக்கு கடவுள் நம்ம நல்லதாக வச்சுருக்காங்க, விடுமா என்ன பண்ணுறது அப்படின்னு நாம் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு
இது ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஏன்னா யார் பூஜை பண்ணாலும் நெக்ஸ்ட் டே ஒரு பொண்ணு அவ பேர் சொல்ல மாட்டேன். ஒரு அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. என்ன பண்ணா, என்னோட தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். "ஏய் முந்தா நேத்து தாண்டி சிக்கன் சாப்பிட்டேன். இன்னைக்கு வரமலட்சுமி கும்பிடுறாங்க. இவெல்லாம் என்னடி?" அப்படின்னாங்க அக்கா. அ அதுக்கு நான் சொன்னேன், "அக்கா அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு" அப்படின்னு. அ என்னோட வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் தப்பா நினைக்காதீங்க. 1 வாரத்துக்கு முன்னாடியே நான்வெஜ் சாப்பிட்றது நிப்பாட்டிடுங்க. பூஜை பண்றவங்க இருந்தீங்கன்னா. அதுதான் நமக்கு நல்லது. அ அவ்வளோதான். மினிமம் 9 நாளாச்சும் இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் ஜிஆர்டிக்கு வந்து பாப்பாவுக்கு பிராஸ்லைட்டு, கழுத்துக்கு எல்லாம் செயினு, இதெல்லாம் குல்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போறதுக்கு போட்டுட்டு போறதுக்கு வாங்கலான்னு போயிருந்தேன். நம்மளோட லேடிஸுங்களுக்கு வந்து யாராருக்கெல்லாம் பிடிக்கும், ஜிஆர்டில என்னடா ஆஃபர்ல அதாவது கிஃப்ட்டு என்ன வருது அப்படின்னு கொடுக்கும்போதே ஆசை ஆசையா வாங்குறவங்க, நானே இல்ல தெரிஞ்சவங்க அங்கே எல்லாருமே எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஃப்ரீயா கிஃப்ட் குடுத்தாலும் நம்ம சும்மா விடுவோமா? நமக்கு வேற இப்போ 3 கிஃப்ட் வரப்போகுது. ஆஹா! ஜாலின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா 3 ஒரே சைஸ்ல தான் 2 செட்டு வாங்குனேன். 2 செட்டு ஒரே சைஸ்ல தான் வந்துருச்சு. சரி ஓகே. 1 யூஸ் பண்ணிட்டு 1 எடுத்து வைக்கலான்னு நெனச்சேன். அப்புறம் ஒரு கடாய் மாதிரி அது சின்னதா மீன் பொரிச்சுக்கிறதுக்கு, மசாலா ஆம்லெட் போட்டுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது சின்ன ஸ்டீல் கடாய் நல்லாயிருக்கு. சரி இதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் இது நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு பாப்பாவ கூட்டிட்டு போனோம். இதெல்லாம் அதாவது கேம்பஸ்ன்றேன். ஜாயினுக்காக இதாவது ரெடி பண்ணியிருக்கிறது இது. ஷெட்டு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரூம்ல காலேஜுக்குள்ளவே எல்லா இது ரெடி பண்ணாங்க. இப்போ வந்து இந்த இதையே ரெடி பண்ணிட்டு, எல்லாம் அதாவது பேரண்ட்ஸ் இதுக்காகவே இவங்க மீட்டிங்குக்காகவே இது வச்சிருக்காங்க. ஆனா காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டுருக்கு காலேஜ். ரொம்ப அதிகமான மக்கள் எங்க பார்த்தாலும் சேலம், ஆந்திரா எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ இங்க காந்தி நகர்ல நம்ம ஏரியால இருந்தாலே 4, 5 பேர் போறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைங்கள பரவாயில்ல நல்ல காலேஜ்ல தான் சேர்த்து விட்டுருக்கேன்னு சந்தோஷப்பட்டு வந்துட்டேன். நாம தான் அ சேர்த்து விட்டுட்டு ஒரே சோகமாயி போச்சு. என்னடா இது இனிமேல பிள்ளைங்கள விட்டுட்டு இருக்கணுமேன்னு 3 மாசம் இருந்தாங்க கூடவே. இனிமேல தனியா இருக்கணுமேன்னு ஃபீலிங் ஆச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் இந்த பாத்திரம் கழுவ வச்சேன். என்னால முடியாது இவ்வளோ கழுவுறதுக்கான்ட்டு. இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எனக்கு பண்டிகை வேலை இருக்கிறனால தான் ரொம்ப லேட்டா வீடியோ கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.